ரெட்மி நோட் 17 5G இதில் நமக்கு என்னென்ன ஸ்பெக்ஸ் கொடுத்துருக்காங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு பேட்டரிக்கு வருவோம். பேட்டரியை பொறுத்த வரைக்கும் இதில் 8000 mAh பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. 45 வாட் ஒயர்டு சார்ஜர் வருது, ஃபாஸ்ட் சார்ஜர் தான். அது மட்டும் இல்லாமல் 22.5 வாட் ரிவர்ஸ் ஒயர்டு சார்ஜருமே கொடுத்துருக்காங்க. 0 to 100% வந்து ஒரு 1:50 1:45 நேரத்துக்குள்ள ஃபுல்லாக சார்ஜ் ஆகிடும். யூஎஸ்பி டைப் சி தான். ஹை டென்சிட்டி கொண்ட சிலிகான் கார்பன் டெக்னாலஜியுமே இதில் கொடுத்துருக்காங்க. ஷவுமியோட சர்ஜி G1ங்கிற பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிப்பு ஆட் பண்ணியிருக்காங்க இந்த மொபைலில். ஒரு நல்ல பேட்டரி லைஃப் கொடுக்கும் கண்டிப்பாக. நமக்கு பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்னாப்ட்ராகன் 4th Gen கொடுத்துருக்காங்க. 4 நானோவில் ப்ராசஸ் பண்ணது தான். ஸோ இந்த ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் 6 லட்சத்துக்கு மேலே ஆண்ட்ராய்டு ஸ்கோர் வருது. இதில் நமக்கு HDR சப்போர்ட் கிடையாது இந்த ப்ராசஸரில். ஸோ யூடியூப்லேயும் சரி நெட்ஃப்ளிக்ஸ்லையும் கிடையாது, HDR சப்போர்ட்டே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு இதில் சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு மைனஸ் தான். நமக்கு ஸ்டீரியோ கொடுத்துருந்தா கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். டிஸ்பிளேன்னு வந்தோம்னா இது ஒரு ஆம்லோட் டிஸ்பிளே தான். 6.9 இன்ச்சு சைஸ் கொண்ட ஒரு ஆம்லோட் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ளாட்டானது தான், கேர்வ்டு கிடையாது. பட் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வருது. திக்னஸை பொறுத்த வரைக்கும் 8.4 mm கொடுத்துருக்காங்க. வெயிட்டை பொறுத்த வரைக்கும் 225 கிராம் வருது. ஏன்னா பேட்டரி பெருசு. கார்னிங் கொரில்லா கிளாஸ் 7 யூஸ் பண்ணியிருக்காங்க ப்ரொடக்ஷனுக்காக. ஐபி ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் IP65 தான் கொடுத்துருக்காங்க, கம்மி தான். பட் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் நமக்கு இதில் வருது. ஸோ சென்டிமீட்டரை சொல்லணும்னா 17.75 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. நமக்கு கேமரான்னு வந்தோம்னா பேக்கில் சிங்கிள் 50 MP தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 1080p 30 fps 720 30 fps தான் வீடியோ எடுத்துக்க முடியும். செல்ஃபியில் 8 MP தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் 1080p 30 fps தான். ஸோ கேமரா ரொம்ப அடி வாங்குது. 3 கலர் வேரியன்ட், ஒன்று ஸ்டார் லைட் பர்பிள், இன்னொன்று டார்க் நைட் ஆர்டிக் ப்ளூ அப்படின்னு 3 கலர் வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் Wi-Fi 5 கொடுத்துருக்காங்க, ப்ளூடூத் 5.1 கொடுத்துருக்காங்க, 7 5G பேண்ட் வருது. NFC சப்போர்ட் கிடையாது. LPDDR4Xல பண்ணியிருக்காங்க. UFS 2.1 தான் ரேம் டைப்பு. 2 வேரியன்ட்டு 6/128 8/128 2 வேரியன்ட் வருது. ஸோ ஹைலைட்டான மொபைலில் பேட்டரி டிஸ்பிளே தான். இது ஒரு பெரிய ஃபோன், ஒரு நல்ல பேட்டரி லைஃப் வரும் அப்படின்னா அந்த மொபைல் வாங்கலாம். அதுவும் வந்து ஹெவியாக கேம், மல்டி டாஸ்கிங், ஆஃபீஸ் யூஸ் அதுக்கெலாம் ஒர்த் ஆகாது. ஸோ வீட்டில் பேரண்ட்ஸ் வாங்கி கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல மொபைல்னு சொல்லலாம். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் மொபைல், சார்ஜர் அண்ட் கேபிள், சிம் எஜெக்டர் டூல், ஒரு கேஸ் வருது, ஸ்க்ரீன் ப்ரொடக்ட் ஒட்டியே வருது. ஸோ அதனால் நமக்கு அதில் பிரச்சனை கிடையாது. டம்பர் நம்ம ஒட்டிக்க வேண்டி தான், பிடிச்ச கவரை வாங்கிக்க வேண்டி தான். இந்த மொபைலில் வந்து ஹைலைட்டாக பேட்டரி அண்ட் டிஸ்பிளே தான். இதில் நம்ம இம்ப்ரூவ் பண்ணியிருக்க வேண்டிய விஷயம் கேமரா கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். ப்ராசஸர் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்துருக்கலாம். ஏன்னா ப்ரைஸு அதிகமாக இருக்குது, ரொம்பவே அதிகமாக இருக்குது. ப்ரைஸுக்குன்னு வந்தோம்னா 6,128, 28,000, 8,128, 30,000 வருது. ஸோ இந்த ப்ரைஸுக்கு இந்த மொபைல் வந்து ஓவராலாக குட்டு கிடையாது, ஆவரேஜ் தான். ஸோ இதை விட பெட்டரான மொபைல்லாம் இதை விட விலை கம்மியிலே இருக்குது. கொஞ்சம் பேட்டரி கம்மியாக இருக்கும், பட் அதை சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த மொபைல் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு ஆஃப்லைன்லையும் ஆன்லைன்லையும் அதுக்கப்புறம் வாங்கிக்கோங்க. இந்த மொபைலோட ஸ்பெக்ஸ் இவ்வளோ தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோட சந்திப்போம். பாய்.